அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவை வச்சு ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் அங்கன்வாடியில் கொடுத்த சத்து மாவு பேக்கெட்லேருந்து ஒரு 2 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் ஜாகரி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவுலேயே ஆல்ரெடி ஸ்வீட் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கீ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வறுத்த எல்லையும் சேர்த்துக்கலாம். இதற்கிடையில் ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 முடி தேங்காயும் 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சு அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு டோ கிடைக்கும். அதுக்கப்புறம் கொழுக்கட்டை அச்சு எடுத்து அதுக்குள்ளே மாவு அழகாக ப்ளேஸ் பண்ணி அந்த அச்சை ஓப்பன் பண்ணி பார்த்தா அழகாக நம்மளுக்கு ஒரு ஷேப்பில் வந்துட்டு அந்த கொழுக்கட்டை மாவு கிடச்சிரும். அதே மாதிரி ஒவ்வொன்றா அச்சில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பிடிச்சி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக இந்த பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்டாக ஒரு சூப்பரான ஒரு டெலிஷியஸான ஒரு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இந்த ரீலை மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோ. பை.